பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையில் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த காலவேளையில் ஒரு அருமையான வசனத்தை இயேசப்பா தந்திருக்காங்க. கர்த்தர் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் ஆவியாய் இருக்கிறபடியா அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல இதே அதிகாரத்திலே 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எழுத்தானது கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அதுபோல மாம்சத்தின் சிந்தை மரணமாய் காணப்படுகிறது, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தாவீது கூட சொல்லும்போது சொல்லுகிறார், ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகமான ஆவி என்னை சூழ்ந்து கொள்ளும்படியா செய்யும் என்று சொல்லி கேட்கிறார். அருமையானவர்களே, அதுபோல கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்பொழுது இந்த ஆவியோடும், அந்த ஆவியான தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் போது அதற்கான பலனை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு தருவாராக. அந்த ஆவியின் கனிகளால் உங்களை நிரப்புவாராக. ஆவியின் கனிகள் 9 நம்முடைய கலாத்தியரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாம் வாழும் போது இந்த அன்பானது அதிகமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இந்த நாட்களிலே ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவோம், கர்த்தருடைய ஆவியானவரை தரித்து கொள்வோம். அதனால் வரக்கூடிய நன்மைகளை ஆவியானவர் கூட இருந்து நடத்துவதை உங்களால் உணர முடியும். இந்த நாள் ஆவியானவரை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.